எத்துணை அழகு இந்த வீடு! நான் எனக்காக, என் குடும்பத்துக்காக கட்டிய மகா பெரிய மாளிகை. 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடும் ஆஸ்தி என்னிடத்தில் உள்ளது. யாராலும் என்னை அசைக்க முடியாது. பன்னீரில் குளிப்பேன், பஞ்சுமத்தையில் படுப்பேன், பணத்தாலே விளையாடுவேன். பணம் பத்தும் செய்யும். பொன் கவசமே எனக்கு பாதுகாப்பு. ஐயா, ஐயா! யாரடா ஊளையிடுவது? ஐயா, பசிக்குது ஐயா, சாப்பிட ஏதாவது கொடுங்க ஐயா. பசிக்குதா? நாய்கள் நக்கின இந்த உடம்போடு என் வாசல் முன் உன்னை வரவிட்டவன் யாரடா? நீங்கள் மிச்சமிடும் உணவை மாத்திரம் எனக்கு தந்தால் போதும் ஐயா. ஏதோ ஒரு சில நாட்கள் வாழும் பாக்கியம்தான் எனக்கு உண்டு. ஒரு வாய் உணவை உண்டு சாகுறேன் ஐயா, சாகுறேன். சாக போகிற நாய் கூரையில் ஏறியதா? இந்த ஐஸ்வர்யவான் கைப்பட்ட உணவை சாப்பிட உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? அசிங்கம் பிடித்தவனே! ஓடப்பரெல்லாம் எனக்கு ஒப்பப்பராக நினைக்கிற அளவுக்கு காலம் மாறிவிடவில்லை. கையை வீசினாலே ஓடையில் விழுந்து ஒடிந்து போவாயா? நீங்கள் சாப்பிடும் போது வீசுங்கள். உங்கள் எச்சில் கையிலிருந்து விழும் அந்த பருக்கைகளாவது எனக்கு உணவாகட்டும். எச்சில் கையோடு காகத்தை கூட நான் விரட்டுவதில்லை. போ, நான் வீட்டு வாசல் விட்டு போ. இது நம்முடைய லாசரு அல்லவா? ஆமாம். இந்த உலகில் இவன் மிகவும் கஷ்டப்பட்டாலும் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தான். இவனது உலக ஓட்டம் முடிந்து விட்டது. ஆம், இவன் தேவனுடைய பிள்ளை. இவனை நாம் கொண்டு செல்வோம். அது யார்? இவன்தான் ஐஸ்வர்யவான். தொடாதே. இவன் யாரை பற்றியும் கவலைப்படாமல் சம்பிரமமாய் வாழ்ந்தவன். நியாய தீர்ப்பை அறிந்திருந்தும் தன் மனம் போன போக்கில் வாழ்ந்தவன். இவனை அக்கினியும் கந்தகமும் உள்ள நரகத்துக்கு கொண்டு போக நரகத்தின் அதிபதி வருவான். ஆமாம், நாம் லாசருவை கொண்டு போய் முற்பிதாவாம் ஆபிரகாமின் மடியில் விடுவோம். ஆபிரகாம் இவனுக்காக காத்திருப்பார். கொஞ்ச காலம் வாழுகின்ற உலகிலே அற்ப ஆசையால் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த ஐஸ்வர்யவானே, வா என் நண்பரே, வா. எனக்காகவும் என் கூட்டத்தாருக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும் நரகத்திற்கு வா. நரகம் உனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட இடமல்ல. ஆனால் நீயாக வருகிறேன் என்கிறாய். நான் என்ன செய்ய முடியும்? வா, துடி துடிக்கலாம். தகப்பனாகிய ஆபிரகாமே, மகனே, ஏன் அங்கலாய்க்கிறாய்? இந்த நரகத்திலே நான் இத்தனை வேதனைப்படும் போது அங்கலாய்க்காமல் என்ன செய்வது? மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்து மகிழ்ந்தாய். என்னுடைய நன்மைகளைத்தானே அனுபவித்தேன். பூமியும் அதன் நிறைவும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்பதை அறியாயோ? இல்லை என்று நான் சொல்லவில்லையே. பின் ஏன் நீ லாசருவுக்கு இறங்கவில்லை? தகப்பனே,
அவன் பருக்களோடல்லவா வந்தான். அது தொற்று வியாதி என்று கருதி அது என்னையும் பிடித்து விடும் என்று பயந்து அல்லவோ அவனை துரத்தினேன். தொற்று வியாதி உள்ளவர்களை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் என்று மருத்துவர்களும் எச்சரித்தார்களே. தொழுநோயாளிகளையும் இயேசு தொட்டு சுகப்படுத்தவில்லையா? அவர் வழி எத்தனையோ நல்ல உள்ளங்கள் உலகில் செயல்பட்டிருக்கின்றன. நீயோ உன் செல்வ செருக்கால் உன் கண்களை மூடிக்கொண்டாய். ஆதலால் லாசரு தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். லாசரு தீமைகளை அனுபவித்தது என் குற்றமா? நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கிற போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று திருமறை உனக்கு அறிவுறுத்தியதை ஏன் மறந்தாய்? நன்மை செய்ய மனமில்லாமல் ஏழை லாசருவின் துன்பத்தில் அவனை பரிகசித்தாய். நீ போடும் எச்சிலை கூட எடுத்து சுவைக்க சம்மதியாமற் போனாய். லாசரு பசியோடு தரையிலே ஒட்டினான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இதுதானே நியாயம்? தகப்பனே, நானும் உமக்கு குமாரன் அல்லவா? 2 பேர் ஏந்திரம் அரைப்பர். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்பது நீ படித்ததுதானே? நான் ஒரு முறை உமது மடியில் அமர எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரக்கூடாதா? என்ன உளறுகிறாய்? இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் கூடாதபடிக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே போடப்பட்டிருக்கும் பெரும் பிளப்பை பார். ஐயோ, விசுவாசிகளின் தந்தையே, 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் இந்த மகாவேதனையான நரகத்திற்கு வராதபடி அவர்களுக்கு புத்தி சொல்ல உம் மடியில் இருக்கும் லாசருவை அனுப்ப வேண்டும். அதை குறித்து கவலைப்படாதே. அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அப்படியல்ல தந்தையாம் ஆபிரகாமே. மரித்தோரிடத்திலிருந்து ஒருவர் போய் சொன்னால் அவர்கள் நிச்சயமாய் மனம் திரும்புவார்கள். வேடிக்கையாயிருக்கிறது. மரித்தோரிலிருந்து ஒருவர் போவாரானால் பேய் என்றும் ஆவி என்றும் சொல்லி அவர்களை மந்திர தந்திரங்களாலே துரத்தி இன்னும் பாவத்தை பெருக்குவார்கள். மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காததால் அல்லவோ அப்படி உம்மிடம் வேண்டினேன். அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். ஐயோ ஐயோ, வேதனை! ஐயோ, எரிகிறதே, எரிகிறதே, என் தேகம் எரிகிறதே. நியாய தீர்ப்பு உண்டு என்பதை தெரிந்திருந்தும் நான் நிர்விசாரமாய் வாழ்ந்தேனே. எத்தனை தீர்க்கர், எத்தனை அப்போஸ்தலர், எத்தனை போதகர், எத்தனை செய்திகள், எத்தனை ஆண்டுகள் புதிதாய் வந்தது. நானோ கடினமுள்ள இதயமுடையவனாய் வாழ்ந்தேனே. ஐயோ வேதனை, ஐயோ வேதனை, வேதனை துடிக்கிறேன். வேத வசனங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே இப்படி நடக்கும் என்று வெட்ட வெளிச்சமாய் சொன்னதையும் கெட்ட சிந்தையால் உணர்வடையாமல் போனேனே. இந்த மகாவேதனையை யாரால் அனுபவிக்க முடியும்? யாரால் தாங்க முடியும்? இத்தனை தீப்பிழப்புகள் என் உடலில் பட்டும் கரிந்து போகவில்லையே, கரிந்து போகவில்லையே. இத்தனை வேதனை, இத்தனை வேதனை. இது எத்தனை நாள்? இது எத்தனை நாள்? உலகிலே நான் சம்பாதித்தவைகள் ஒன்றும் என் கூட வரவில்லை, கூட வரவில்லை. ஆனால் ஆனால் ஒன்று மட்டும் என் கூட வந்திருக்கிறது. அது என் மனசாட்சி. அன்று என் ஆத்ம நிலையை குறித்து யோசிக்க நேரமில்லை. இப்போதோ இப்போதோ மறக்க முடியவில்லையே, மறக்க முடியவில்லையே. வேதனை, வேதனை.
புழுக்களும் நாவில் நூழையுதே. தாகத்தால் தவித்து துடிக்கிறே. லாசரே, ஒரு துளி தண்ணீரே நாவிலே தருவையா தவிக்கிறே. ஐயோ வேதனை, கேட்போரே மனம் திரும்புங்கள். ஐயோ வேதனை, கேட்போரே மனம் திரும்புங்கள். ஆலயம் செல்வதை வெறுத்தே. காணிக்கை கொடுக்கவும் மறுத்தே. என் செல்வம் என் கூட வரவில்லை. வெறுங்கையாய் துடிப்பதை பாருங்கள். ஐயோ துடிக்கிறே. கேட்போரே மனம் திரும்புங்கள். ஐயோ துடிக்கிறே. கேட்போரே மனம் திரும்புங்கள். எத்தனை போதனை கேட்டே. வசனமும் என்னை கடிந்ததே. ஐஸ்வர்யம் நம்பி வாழ்ந்ததா. வெந்தும் ஆவியால் கிடக்கிறே. கண்ணீர் கவலை, கேட்போரே மனம் திரும்புங்கள். கண்ணீர் கவலை, கேட்போரே மனம் திரும்புங்கள். ஆம், நரகம் மகா வேதனை உள்ள இடம். அங்கே மனசாட்சியின் வேதனை தாங்க முடியாது. சாகாத புழு அதுதான். நரகம் தாகம் தீராத இடம். நரகத்தில் தாகம் உண்டு. அந்த தாகம் ஒரு காலும் தீர்க்கப்பட மாட்டாது. இம்மையில் மனுஷன் எவ்விதமாக ஜீவிக்கிறானோ அவ்விதமாகவே மறுமைக்குள் பிரவேசிப்பான். நரகத்தின் பயங்கரங்களை நரகத்திற்கு போகிறவர்களை அன்றி யார் அறியக்கூடும்? நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் தூரத்தில் நின்று கொண்டு நரகத்திற்கு போகிறவர்கள் யார், மோட்சத்திற்கு போகிறவர்கள் யார் என்று பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நாமும் அவ்விரண்டில் ஒரு பக்கத்தில் தான் நிறுத்தப்படுவோம். சகோதரரே, சகோதரிகளே, நரகத்திற்கு தப்பித்துக் கொள்வோம் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இல்லையானால்
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரவுமான நாளிலே என்ன செய்வீர்கள்? இப்போதே உங்கள் பாவத்து நிமித்தம் அழுது புலம்புங்கள். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றிக் கொள்ளுங்கள். இரட்சண்ய வாசல் திறந்திருக்கிறது. தாமதமின்றி உட்பிரவேசியுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென்.